வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிட்ஸ் சேனல். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டே ஆர்டர் வந்து யார் வாங்கியிருக்காங்க, எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நியூஸில் பார்த்துருப்போம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா அவ்வளோ கேவலமாக கமெண்ட் போட்டிருக்காங்க. இவங்களாம் டீச்சர்ஸ் தானா அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வருத்தம் தான். எல்லாருமே சிவி முடிச்சுட்டு வந்தால் மனுஷங்க தான் வலிக்க தான் செய்யும். அதுக்காக இவ்வளோ அநாகரிகமாலாம் கமெண்ட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்போ சிவி போகாதவங்களாம் என்ன முட்டாளா? சிவி போனவங்க முட்டாள்னு நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் செலக்ட் பண்ண நாங்கள் முட்டாளா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ சிவி போகாத நாங்கள் முட்டாளா? கவர்மெண்ட் பண்ணது தப்பு, டிஆர்பி பண்ணது தப்பு, அதை அகைன்ஸ்டாக கொஷின் பண்ணுறோம். இதில் என்ன பிரச்சனை? நீங்கள் இப்போ வந்து சிவி முடித்தவங்களுக்கு வந்து வேலை போடக்கூடாதுன்றது யாரோட நோக்கமும் கிடையாது. கவர்மெண்ட் பண்ண தப்பு ஒருவேளை சரி, நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கீங்க, இவ்வளோ கோவப்படுறீங்க. லிஸ்ட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அப்போது டிஆர்பிலாம் கரெக்டு தான்ப்பா பண்ணியிருக்கு, நான் தான்ப்பா ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா நினைப்பீங்க? ஒழுங்காக படிக்காமலே 100க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க. எனக்கு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா பயங்கர கோவம். அவ்வளோ அசிங்கமாலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன டீச்சர்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தையே போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கான். நீ எல்லாம் என்னடா மனுஷன்னு கேட்குற மாதிரி தான் தோணுது. நான் ஹைட் பண்ணிட்டேன் அவனை. என்ன நீலாம் டீச்சரான்னு கேட்க தோணுது. அப்போ உனக்கு இவ்வளோ கோவம் வரும்போது இவ்வளோ கெட்ட வார்த்தை சக ஆசிரியரை நீ கேட்குற அப்படின்னா இதில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல. 24 கொஷின் 25 கொஷின் தப்புன்னு தெரியுது. அப்போ 1 மார்க் 2 மார்க்கில் வேலை இழந்தவன் போட்டிருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு வேலை கிடைக்கலன்ற ஆதங்கத்தில் எப்படியெல்லாம் நீ கமெண்ட் பண்ணுற? அப்போ நாளைக்கு நீ ஸ்டூடெண்ட்டை போய் எப்படி பேசுவ? இப்படி தான் பேசுவியோ? நான் இது வரைக்கும் ஒரு நாளும் வா போன்னு எந்த வீடியோலையும் போட்டதில்லை. அவ்வளோ கோவம் வருது. எல்லாருமே மனுஷங்க தான். உங்களுக்குள்ள அதே ஃபீலிங்ஸ் தான் அடுத்தவங்களுக்கு இருக்கும். 1 மார்க்கில் இழந்தவன் ஒழுங்காக எக்ஸாம் நடந்தால் எனக்கு கிடச்சிருக்குமோ? 25 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 25 மார்க்குக்கு நான் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணி யோசித்து தானே நான் கொஷின் போட்டிருப்பேன். அப்போ வந்து நான் ஒருவேளை அந்த 25 மார்க் எல்லாருக்குமே கிடைக்கிது அப்படின்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கொஷினுக்கு யோசித்து நான் ஆன்சரை கரெக்டாக எடுத்துருப்பேன்ல. அப்போ 1 மார்க் 2 மார்க் எனக்கு கிடச்சது, நான் வேலைக்கு போயிருப்பேன்ல அப்படின்ற நோக்கத்தில் தானே இருப்பாங்க. லிஸ்ட்டில் இருக்க உங்களுக்கு கோவம் வருது, லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி நினைப்பீங்க? டிஆர்பி செஞ்சது தப்பு கிடையாதுன்னா நினைப்பீங்க. டிஆர்பிக்கு எத்தனை பேர் எவ்வளோ கால் பண்ணாங்க, எப்படி பேசுனாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸ் வந்துச்சு, அதில் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து டீச்சர்ஸ் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பேசினாங்களே தவிர கரெக்டாக பதில் சொன்னாங்க. அவங்க கரெக்டாக பதில் சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் எங்கே போனீங்கன்னா என்ன பண்ணிச்சு டிஆர்பி? ரிசல்ட் விடும்போதே தானே ஸ்டார் போட்டு வந்துச்சு. என்ன டென்டேட்டிவ் வரும்போது தான் ஸ்டார் போட்டு வந்துச்சு? டென்டேட்டிவ் வரும்போது ஸ்டார் போட்டுருந்தா தான் எல்லாம் கொஷின் பண்ணியிருப்பாங்களே. ரிசல்ட் விடும்போது தானே ஸ்டார் போட்டு வந்துச்சு. இதில் யாரையும் குறை சொல்கிறதுக்கு எந்த வித வேலையும் கிடையாது. சிவி போனவன் வந்து அறிவாளியும் கிடையாது, சிவி போகாதவன் முட்டாளும் கிடையாது. சரிங்களா? எல்லாருமே படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம். ஒரே நோக்கமாக கேளுங்க. இதில் வந்து குளறுபடிகள் நிறைய நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே போஸ்டிங் கொடுன்னு கேளுங்க, அது நியாயம். அதை விட்டுட்டு வந்து நீ அப்படி ஒருத்தன் கேட்டிருக்கான், நீ கேவலமாக வீடியோ போடுறேன்னு. கேவலமாக வீடியோ போடுறதுக்கு என்ன இருக்குது? கேவலமான அர்த்தம் தெரியாதோ? கேவலமாக வீடியோ போடுறவங்கள போய் கேளுங்க. சரிங்களா? கேவலமாக வீடியோ போட்டால் நான் முதல்ல கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணியிருப்பேன். இனி ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான், உன் மேலே இவ்வளோ நாள் எனக்கு பாவம் இருந்துச்சு, இனி நான் உன்னை பார்த்து பாவப்பட மாட்டேன், உனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னுருக்கான். யாருக்கும் வேலை கிடைக்கிறதும் கிடைக்காதும் கடவுளோட கையில், நம்ம கையில் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறதும் நாளைக்கு இல்லாததும் கடவுளோட கையிலன்றப்ப வேலை பெரிய மேட்டரே கிடையாது. நீ பாவப்பட்டு நீ என்ன எனக்கு சோறு போட போறியா? சரி, நான் இதெல்லாம் சொல்ல விரும்பலை, பேசவும் விரும்பலை. என்ன இது விஷயம் அப்படின்னா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வந்து 24 கொஷின் வந்து தப்பு, அதுக்கு வந்து மார்க் கொடுக்குறது வந்து ஏற்புடையதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் சிம்மக்கல் அப்படின்ற பகுதியை சேர்ந்த சுதா அப்படின்றவங்க மனு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட தலைவர் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது நியாயம் தானே. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளும் ஒருவேளை சிவிலிஸ்ட்டில் இல்லாமல் இருந்து 1 மார்க் 2 மார்க்கில் நமக்கு போயிருந்தால் நம்மளும் கேட்டிருப்போமே. இது வந்து எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருக்காங்க, உனக்கு இவ்வளோ மார்க் கொடுத்துங்க பத்தலையா அப்படின்னு கேட்குங்க. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்துட்டு எடுத்த மார்க்கே அதே தான் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கே மார்க் வரல. இல்லை கார்பன் சீட் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம், சரி இவ்வளோ மார்க் வந்திருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் விடுங்க. நான் வந்து என்ன பேசினாலும் அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறுதி பணி நியமன பட்டியல் வந்து வெளியிடுறதுக்கு இடைக்கால தடை வந்து சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட தலைவர் வந்து பதில் சொல்லணும், இந்த 24 கேள்வி வந்து எதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து வல்லுநர் குழுவை வச்சு ஆய்வு செஞ்சு இறுதி விடைப்பட்டியலை வந்து வெளியிடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நியமன தேர்வுன்றது நியமனம் தானே, எல்லாருக்குமே வேலை கொடுங்க, எம்ஜிஆர் பீரியடில் போட்ட மாதிரி எல்லாருக்கும் போடுங்க, இது பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி எல்லாருக்கும் கேட்டால் எல்லாருக்குமே நல்லது தான். உங்களை வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றது யாருக்கும் நோக்கம் இல்லை. அப்படி பார்த்தா 13 எங்களுக்கு தான், நாங்கள் தான் சிஓ முடிச்சுட்டு வெளில வந்தோம், எங்களுக்கு தான் வேலை கிடைக்கும், நாங்கள் தான் கனவோடு வந்தோம். வெயிட்டேஜ்ன்ற ஒரு முறையை கொண்டு வந்து எங்களுக்கு தான் கேன்சல் பண்ணாங்க. நாங்களும் ஒவ்வொரு முறையிலையும் ஏதோ ஒரு முறையில் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் பண்ணுறதப்ப நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நடந்தோம்னா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஒரு காலத்தில் 13, 17 அடிச்சுக்கிட்டோம். இப்போ சிவி போனவங்க போகாதன்னு அடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம் அதில்.